வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லோக்கல் மெக்கானிக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹங்க் ஹீரோ ஹோண்டாவில் போட்ட ஹங்க் வண்டிக்கு வந்து கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ண போகிறோம். கிளச் கேஸை வந்து கழட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த கிராங்கில் இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்டார் ஸ்க்ரூ வந்து கழட்ட போகிறோம். இது வந்து ஸ்ப்ளெண்டர் பிரைமரி கீரு. அந்த கீரை வந்து மேலே அந்த 2 பிள்ளைக்கு உடால வச்சிட்டோம்னா இது சுத்தாது, லாக் ஆகிரும். அப்படி லூஸ் பண்ணி கழட்டிடலாம். கழட்டி எடுத்தாச்சு. அதை அப்படியே வெளியில் இழுத்தோம்னா அந்த கப்பு வந்துடும். அப்படியே இப்போ வந்து அந்த கிளச் பிளேட்டில் இருக்கக்கூடிய கிளச் கவரில் இருக்கக்கூடிய அந்த 4 போல்ட்டையும் 10 mm டீ ஸ்பானர் வச்சு கழட்டி எடுக்கிறோம். இதான் வந்து கிளச்சி புல்லரு. அதை உள்ளக்க சொருகி வச்சுட்டு இப்போ வந்து 19 சைஸ் பிட்டை வச்சு பிட்டு டாமியை போட்டு கழட்டி எடுக்கிறோம். நட்டை கழட்டி எடுத்தாச்சு. நம்ம கிளச் பிளேட் ஒவ்வொன்றா எடுப்போம். அது எப்படி தேஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். நான் ஸ்டீல் பிளேட்டு, அதுக்கப்புறமா கிளச் பிளேட்டு. இந்த கிளச் டிஸ்கில் பார்த்திங்கன்னா தெரியும், ரவுண்டு கோடாக இருக்குதா. இந்த கோடு விழுந்துச்சுனாலே இந்த டிஸ்க் எல்லாமே சேர்ந்து மாற்ற தான் செய்யணும். கிளச் பிளேட்டோட சேர்ந்து இந்த உள்ளே இருக்கிற இன்னர் டிஸ்க்லேயும் அவுட்டர் டிஸ்க் 2லேயும் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா 2லேயுமே தடை இருக்குது. இதில் இந்த 2வது பார்க்கக்கூடிய இந்த இதில் வந்து நிறைய தடை இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே செட்டாக சேஞ்ச் பண்ணுறோம். செட்டாக அப்படியே தனியாகவே கடையில் விற்கிது. இதை வாங்கி வச்சு இதை அப்படியே உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். புதுசாக இருக்கும்போது அது கொஞ்சம் டைட்டாக தான் போகும். அது லைட்டாக கையை வச்சு தட்டி விட்டால் தான் உள்ளே கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். இல்லை அப்படி சொன்னால் அந்த 4 போல்ட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளக்க ஈஸியாக உள்ளே தள்ளிடலாம்.
இப்போ உள்ள தள்ளியாச்சு. அதில் ஒரு வாசரும் நட்டும் போட்டு அதை டைட்டு வைக்கணும். இப்போ டைட் பண்ணும்போது சுத்தம் இல்லையா, அதுக்காக திரும்பியும் வந்து அந்த ப்ரைமரி கீர் பல்லை வந்து மேலே வச்சுட்டு இதை டைட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நல்லா ஃபுல் டைட்டு வச்சாச்சு. அதை பல்ல எடுத்து கீழே வச்சுட்டு திரும்பி அந்த கலட்டின பிளாஞ்சை வந்து அதில் வந்து மாட்டுறோம். இப்போ அந்த நட்டை போட்டு டைட் வைக்கிறோம். கிளச்சி நட்டும் இந்த வீல் கிராங்கு நட்டுமே நார்மலாக வர்ற மாதிரி கிளாக் வைஸில் டைட் பண்ணுற டைப் தான் ரெண்டுமே. இப்போ டைட் பண்ணும்போது சுற்றுது இல்லையா, இப்போது வந்து ஒரு கீழே இருக்கிற ஆயில் பம்பு கீரை எடுத்துகிட்டு கீழே என்ன வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே வச்ச பல்லை வந்து ரெண்டாக வெட்டி வச்சுருப்பேன். இதை வந்து கீழ் பக்கமாக கொடுத்துட்டோம்னா திரும்பி இது வந்து அந்த பல்லை பிடிச்சிக்கும், நம்ம டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல் டைட் வச்சாச்சு. திரும்ப வந்து அந்த பிளாஞ்சி மேலே போட்டு 3 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட வேண்டியதான். மூணு ஸ்க்ரூவையும் நல்லா ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஆயில் பம்பு அந்த பல்லையும் உள்ள கரெக்டாக பொசிஷனில் சொருகி வச்சாச்சு. நம்ம பழைய பேக்கிங் இருக்கிற இடத்துல லைட்டாக சுரண்டி எடுத்துகிட்டு புது பேக்கிங்கை அப்ளை பண்ணி போட்டுற வேண்டியது. புது பேக்கிங் வாங்கியாச்சு. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், கிளச் பிளேட் வந்து எப்படி போச்சு எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். அது வந்து சிம்பிள் தான், ரொம்ப கண்டுபிடிக்கிற சிம்பிள் தான். நீங்கள்
ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்டு கியர் மாற்றி போகும்போது வண்டியை நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா சடனாக ரேஸ் பண்ணும்போது வண்டி மட்டும் இறையிறதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஸ்பீடு போகாது. அதே இது நீங்கள் ஆக்சிலேட்டரை பையாக கொடுத்து ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா ஸ்பீடு நல்லா தான் ஏறும். ஆனால் நீங்கள் சடனாக கொடுக்கும்போது இறைய மட்டும்தான் செய்யும், ஆனால் வண்டி பிக்கப்பே ஆகாது. இதனால தான் நம்ம கிளட்ச் பிளேட்டு மாற்றுறோம். கிளட்ச் கேஸ் பேக்கிங் போட்டு கிளட்ச் கேஸையும் போட்டு எல்லா போல்டையும் போட்டு டைட் வச்சுக்கிட்டுருக்கோம். டைட் வச்சு முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.